ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற வீடியோஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடா ஏதாவது ஒரு டாபிக் பத்தி தான் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா, அதாவது நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்டை வந்து ரீட் பண்ணி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதுக்கு வந்துட்டு அப்படியே நான் வந்து ஆன்சர் பண்றேன். ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சேம் டவுட் இருக்கும், சேம் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாகவும் வந்திருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா வந்து அந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் என்ன அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அதை பத்தின டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து ஓபன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணி லைவாவே வந்து ஆன்சர் பண்றேன். ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ என்னோடது 3 அக்கௌண்ட் இருக்கு, இப்போ நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ஃபார்ம் 13 வந்து எந்த கம்பெனில போய் கொடுக்கறது ப்ரோ? கம்பெனிலையும் 3 கம்பெனிலையும் கொடுக்கணுமா சொல்லுங்க, ஹச்ஆர் கிட்ட தான் கொடுக்கணுமா இல்ல கான்ட்ராக்ட்காரங்க கிட்ட வந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. ஸோ நீங்க வந்து பிஎஃப் பணம் வந்து எந்த கம்பெனில இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படிங்கறதுலாம் முக்கியம் இல்ல. நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் வந்து இப்போ லாஸ்டா எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த கம்பெனில வந்து இந்த டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாலே போதும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்க வந்து கான்ட்ராக்ட்ல வந்து ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் கம்பெனிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஹச்ஆர் டீம் இருப்பாங்க. அவங்க தான் வந்து உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. நீங்க வந்து ஒரு கம்பெனில கான்ட்ராக்டா ஒர்க் பண்ணுவீங்க, அந்த கம்பெனி சார்பா வேற ஒரு கம்பெனில வந்துட்டு உங்களை வந்து ஒர்க் பண்ணதுக்கு விட்டுருப்பாங்க. பட் நீங்க வந்து அந்த கம்பெனியோட எம்ப்ளாயர் கிடையாது, நீங்க வந்து கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர். ஸோ அப்போ வந்து உங்களோட கான்ட்ராக்ட் கம்பெனி சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹச்ஆர் தனியா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வந்துட்டு நீங்க வந்துட்டு இந்த ஃபார்மை வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் நீங்க வந்து கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி. நீங்க கரண்ட்ல வந்து கான்ட்ராக்ட் கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் கம்பெனில ஹெச்ஆர் வந்து பிஎஃப் டிபார்ட்மெண்ட்ல யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட இந்த ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா போதும். உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான ரிக்வெஸ்ட்டை வந்து அவங்க ஆக்செப்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஒன் டவுட் அட்டாச்ட் கேன்சல் செக் லீஃப் சிக்னேச்சர் இஸ் நீடட் ஆர் நாட். அதாவது நீங்க வந்து கேன்சல் செக் லீஃப் வந்து அப்லோட் பண்ணுவீங்க, அந்த செக் லீஃப்ல வந்து சிக்னேச்சர் போடணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. சிக்னேச்சர் வந்து போடணும் அப்படின்னு கட்டாயம்லாம் இல்லை, நீங்க போட்டு கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க அனுப்புற செக் லீஃப் வந்து கேன்சல் செக் லீஃப் தான் நீங்க வந்து அப்லோட் பண்ண போறீங்க. கேன்சல் செக் லீஃப் போட்டு கொடுத்தாலும் சரி, இல்ல கேன்சல்னு போடாம பிளைன் செக் லீஃப் நீங்க அப்லோட் பண்ணாலும் சரி, ஜஸ்ட் அந்த செக் லீஃப் வந்து எதுக்கு வந்து ஸ்கேன் பண்ண சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற உங்களோட நேமும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற நேமும் கரெக்டா, நெக்ஸ்ட் வந்து நீங்க அதுல அப்லோட் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டும், அதாவது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல கேவிசில நீங்க லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ண செக்லீஃப்ல இருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டும் கரெக்டா, நெக்ஸ்ட் வந்து அந்த செக்லீஃப்ல இருக்கிற ஐஎஃப்எஸ்சி கோடும் உங்களோட நீங்க அப்லோட் பண்ண அந்த லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்டோட ஐஎஃப்எஸ்சி கோடும் கரெக்டா, இதை மூணையும் வந்து வெரிஃபிகேஷன் பண்றதுக்காக மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்களே தவிர நீங்க வந்து சைன் போட்டிருக்கணும், அதுல சைன் போடாண்டா கேன்சல்னு போடணும் அப்படின்லாம் அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஜஸ்ட் உங்களோட நேம், உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த மூணையும் வெரிஃபை பண்றதுக்காக மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு இந்த செக்லீஃப் வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. ஸோ அதை மட்டும் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நீங்க வந்து உங்களோட செக்லீஃப் வந்து அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட நேம் வந்து பிரிண்டட் ஆன செக்லீஃப் மட்டும் அப்லோட் பண்ணுங்க. நேம் இல்லாத செக்லீஃப் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரிஜெக்டட் ஆகும். நிறைய பேருக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கு, நிறைய பேர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே பார்த்ததுல வந்து நேம் வந்து பிரிண்டட் ஆகல அப்படின்னு சொல்லி தான் வந்து வந்திருந்தது. அதே மாதிரி உங்களோட செக்லீஃப்ல என்ன நேம் இருக்குதோ, என்ன ஸ்பெல்லிங் இருக்குதோ, அது முன்னாடி வந்து இனிஷியல் இருந்தாலும் சரி, பின்னாடி இனிஷியல் இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்லயும் வந்து சேம் நேம் இனிஷியல் வந்து பின்னாடி இருந்ததுன்னா உங்களோட செக்லீஃப்லயும் வந்து இனிஷியல் வந்து பின்னாடி தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, பிரிண்ட் அவுட் வரமாட்டேங்குது, எரர் வருது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிஎஃப் வெப்சைட்ல வந்து வர்றது சகஜம் தான். அடிக்கடி வந்து வெப்சைட் வந்து எரர் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெப்சைட் சர்வர் பிஸி, இது மாதிரி ப்ராப்ளம்லாம் அடிக்கடி வரும். சில டைம்ல வெப்சைட்டே ஓப்பன் ஆகாம போகும். ஸோ இது மாதிரி வந்தது அப்படின்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து அது வந்து வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு அந்த செக்லீஃப் வந்துட்டு அப்லோட் பண்றப்போ அதுல வந்து நேம் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி வந்து பாத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு நேம் அதுல வந்து தப்பா இருக்குது அப்படின்னா உங்களோட பேங்க்ல போயிட்டு நீங்க மறுபடியும் வந்து உங்களோட நேமை கரெக்ஷன் பண்ணி மறுபடியும் நியூவா வந்து செக்லீஃப் வந்து அப்ளை பண்ணி வாங்குங்க. வாங்கிட்டு நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிளைம் ஆகும். நெக்ஸ்ட் இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இப்போ கேன்சல் செக்லீஃப் வந்து அப்லோட் பண்றீங்க, அதுல வந்து உங்களுக்கு நேம் வந்து இனிஷியல் இல்லாம இருக்குது, பட் உங்களோட
பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து இனிஷியல் வந்து ஆட் ஆகி இருக்குது அப்படின்னா நீங்க வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிரும். அதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது. கண்டிப்பா வந்து நீங்க வந்து ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது கண்டிப்பா ரிஜெக்டட் ஆகும். அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு செக் லீஃப்ல இருக்கிற நேமும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற நேமும் மிஸ்மேட்ச் இருந்தா கூட உங்களுக்கு வந்து கிளைம் வந்து அப்ரூவல் ஆகி உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைச்சிரும். ஆனா ஃபுல் பிஎஃப் பணம் வந்து கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த நேம் மிஸ்மேட்ச் இருந்தது அப்படின்னா 100% வந்து ரிஜெக்டட் ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கும் வந்து இந்த அளவுக்கு டிஃபர் இருக்குது. ஸோ அதையும் வந்து கேர்ஃபுல்லா வந்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அட்வான்ஸ் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா அதை பத்தி கேர் பண்ணாதீங்க. ஃபுல் அமௌண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட நேமும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல இருக்கிற நேமும் செக் லீஃப் நேமும் சேமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் செக் லீஃபே வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடுத்த டவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன், செகண்ட் டைம் எடுக்க முடியுமா? நெக்ஸ்ட் டவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பிஎஃப் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணிருக்கேன், ஸோ செகண்ட் டைம் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கேன், செகண்ட் டைம் எடுக்க முடியுமான்னு இருக்காங்க. எத்தனை டைம் வேணாலும் எடுக்கலாம். அதாவது ஒரு பினான்சியல் இயருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டைம் நீங்க வந்து பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பினான்சியல் இயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019 மார்ச்ல இருந்து 2020 மார்ச் வரைக்கும் ஒரு பினான்சியல் இயர். ஸோ இந்த பினான்சியல் இயருக்குள்ள நீங்க 5 டைம் வந்து நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அந்த 5 டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால அந்த பினான்சியல் இயர்ல நீங்க பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாது. அடுத்த பினான்சியல் இயர்ல நீங்க வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க 2 டைம்ல 3 டைம்ல 5 டைம் வரைக்கும் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு டைம் கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த டைம் கிளைம் பண்ணும்போது இடையில வந்து மினிமம் ஒரு 30 டேஸ் வந்து டிலே இருக்கணும். அப்பதான் வந்து ஓல்டு கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகும். இல்லைன்னா ஓல்டு கிளைம் ஸ்டேட்டஸே வந்து ஸ்டில்லா இருக்கும்போது நீங்க கிளைம் பண்ணும்போது ஆல்ரெடி கிளைம் செட்டில் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் காட்டும். ஸோ பழைய ஸ்டேட்டஸே காட்டும். அந்த பழைய ஸ்டேட்டஸ் வந்து சிஸ்டம்ல அப்டேட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ டிரான்ஸ்ஃபர் பண்ணா டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்னு வருது அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதாவது நீங்க வந்து பிஎஃப் பணத்தை வந்து ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ரீவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் தென் பிரசன்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வருதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது என்ன காரணத்தினாலதான் இந்த எரர் வந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க எந்த அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்களோ அந்த அக்கௌண்ட்ல உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வரும். ஃபர்ஸ்ட் டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் பண்ணாம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அப்பவும் உங்களுக்கு இந்த எரர் வரும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பீங்க, அப்பதான் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. ஸோ அப்படி வந்து நீங்க 2 கம்பெனில ஒர்க் பண்ணும்போது லாஸ்டா ஒர்க் பண்ண கம்பெனில உள்ள டேட் ஆஃப் எண்டும் இப்ப கரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய டேட் ஆஃப் ஜாயினிங் டேட்டுக்கும் சேம் டேட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா கரண்ட் கம்பெனில வந்துட்டு நீங்க ஒரு கம்பெனில ரிலீவ் ஆகுறதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனில வந்து ஜாயின் பண்ண மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் வந்து அப்டேட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது மாதிரி அப்டேட் பண்ணிருக்கும் போது உங்களுக்கு டேட் ஆஃப் ஜாயினிங் இல்ல டேட் ஆஃப் எண்டிங் இதுல ரெண்டுல ஏதாவது ஒன்று ராங்கா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ராங்கா டேட் வந்து அப்டேட் ஆகிருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ப்ரீவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் தென் பிரசன்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிற எரர் வரும். ஸோ இதை வந்து நீங்க செக் பண்ணுங்க, டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணியிருக்குமா. நெக்ஸ்ட் வந்துட்டு 2 கம்பெனில உள்ள டேட் ஆஃப் ஜாயினிங் டேட், டேட் ஆஃப் எண்டிங் டேட் இது வந்து கரெக்டா இருக்குதா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாம் கரெக்டா இருந்தது அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்ல வேற ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் இந்த 2 தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ இதை வந்து செக் பண்ணுங்க. நீங்க வந்து என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ப்ரோ நான் வந்து டிரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிட்டேன், எந்த ஃபார்ம் எனக்கு வர மாட்டேங்குது, அது எதனால அப்படின்னு. அதாவது டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம் 13 வந்துட்டு அதுல உங்களுக்கு சைட்ல டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்க வந்து உங்களோட சர்வீஸ் ஹிஸ்டரியை வந்து ஓப்பன் பண்ணி பாருங்க. கிளைம் ஸ்டேட்டஸ் நீங்க வந்துட்டு உங்களோட கிளைம் ஸ்டேட்டஸ் அதாவது உங்களோட மெம்பர் ஐடியை வந்து லாகின் பண்ணீங்க அப்படின்னாலே அதுல ஆன்லைன் கிளைம் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். ஆன்லைன் சர்வீஸ்ல போயிட்டு நீங்க வந்துட்டு கிளைம் ஸ்டேட்டஸ் வந்து ட்ராக் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு இந்த டீடைல் வந்து அதாவது ஃபார்ம் 13 டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது டிரான்ஸ்ஃபர் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி முந்தின வீடியோல அதாவது இந்த வீடியோலயே நான் வந்து சொல்லியிருப்பேன், நீங்க வந்துட்டு கிளைம் ஸ்டேட்டஸ்ல போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ற ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுல போய் பாருங்க, கண்டிப்பா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஐ டோன்ட் நோ யூஏஎன் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு யூஏஎன் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபார்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க வந்து பாஸ்வேர்டை எடுத்துட்டு மறுபடியும் உங்களோட பாஸ்வேர்டு வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் வந்து ஃபோன் நம்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது, ரீசென்ட்லி ஐ ஹவ் அப்ளைட் மை அட்வான்ஸ் வித் யுவர் கைடன்ஸ், தேங்க்யூ. டேட் ஆஃப் எண்ட் யார் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எம்ப்ளாயர் தான் வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு இருந்தது. நம்மளால வந்து அப்டேட் பண்ண முடியாது. பட் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எண்ட் வந்து நம்மளே வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ இதை பத்தி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்.
ஸோ பாருங்க, கண்டிப்பா வந்துட்டு நீங்களே வந்து டேட் ஆஃப் எண்டை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல வந்து என்னென்ன ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுலயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அதுபடி நீங்களே வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ, பேங்க் அக்கௌண்ட்ல இனிஷியல் இருக்கு, யூஏஎன்ல இனிஷியல் இல்ல ப்ரோ, அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணுங்க. உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல வந்து சேஞ்சஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுல வந்து ஆல்ரெடி ஆதார் கார்டு எல்லாமே வெரிஃபைட் ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்ல சேஞ்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேன் கார்டு மேட்ச் ஆகாது, நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டு மேட்ச் ஆகாது. அது வந்து ரொம்பவே ரிஸ்கான விஷயம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல இனிஷியல வந்து பேங்க் அக்கௌண்ட்ல இனிஷியல் இருக்கு. ஸோ அப்போ பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற இனிஷியலை வந்து ரிமூவ் பண்ணுங்க. ரிமூவ் பண்ணிட்டு அந்த நேம்லயே வந்து செக் லீஃப் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி வாங்கி நீங்க வந்துட்டு கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% கிளைம் ஆகும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்தவரையிலும் கரெக்ஷன் பண்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பேங்கை போய் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா அப்டேட் பண்ணிடலாம். பட் நீங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல கை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபியூச்சர்ல உங்களால பிஎஃப் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ண முடியாம போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் சார், நான் இந்த கிரீவன்ஸ் பேஜ்ல யூஏ நம்பர் போட்டு கெட் டீடைல் கொடுத்தேன். அப்போ ஓப்பன் ஆகல. 10 டைம் ட்ரை பண்ணிட்டேன், இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகல. ஸோ நீங்க ட்ரை பண்ற நேரம் ஒருவேளை உங்களுக்கு வெப்சைட் எரரா இருந்திருக்கலாம், அதனால கூட ஓப்பன் ஆகாம இருக்கலாம். கண்டினியூஸா ட்ரை பண்ணாதீங்க. ஒரு டைம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகலைன்னா விட்டுருங்க, நெக்ஸ்ட் டேல ட்ரை பண்ணுங்க. நீங்க இப்போ ஓப்பன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த வெப்சைட் வந்து எரர் வந்துச்சுன்னா ஒரு நாள் 2 நாள் கூட சில டைம் வந்து ஓப்பன் ஆகாம நிற்கும். ஸோ அந்த டைம்ல நீங்க ரிப்பீட்டடா வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஓப்பனே ஆகாது. டிஃப்ரெண்ட் டைம்ல, அதாவது இன்னைக்கு ட்ரை பண்ணீங்கன்னா வரலையா விட்டுருங்க, நாளைக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். I have sent mail also but did not you reply பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேக்ஸிமம் ரீப்ளை பண்ணிருக்கோம், ஒரு சிலது ஏதாவது மெயில் மிஸ் ஆயிருக்கலாம். டியர் ப்ரோ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் கான்டாக்ட் நம்பர், ஐ ஹவ் so many doubt. ப்ரோ ஹாய் ப்ரோ, 2 கம்பெனில வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். 3வது கம்பெனில ஜாயின் பண்ணி 1 இயர் ஆயிருக்கு. பிஎஃப் பாஸ்புக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஆன்கோயிங் கம்பெனிக்கு வியூ பண்ண முடியுது, பட் செகண்ட் கம்பெனிக்கு ஐடி கிளிக் பண்ணா எரர் வருது, எப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு உங்களோட செகண்ட் கம்பெனி மெம்பர் ஐடியை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் ஆகல அப்படின்னா அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் ட்ரஸ்டட் கம்பெனியா அப்படிங்கறத வந்து கேளுங்க. ஸோ உங்களோட கம்பெனி வந்து ட்ரஸ்டட் கம்பெனியா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பாஸ்புக் வந்து ஓப்பன் ஆகாது, ட்ரஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு வரும். ஸோ அது மாதிரி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. நார்மல் அக்கௌண்டா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா ஓப்பன் ஆகும். ஸோ நார்மல் அக்கௌண்டா ட்ரஸ்டட் அக்கௌண்டா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு நார்மல் அக்கௌண்டா இருந்ததுன்னா உங்களோட ஹெச்ஆரை வந்து மீட் பண்ணுங்க. அது ட்ரஸ்டட் அக்கௌண்டா இல்லையா அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ஓல்டு கம்பெனியை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது வந்து ட்ரஸ்டட் அக்கௌண்டா இருந்தா உங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ ப்ரோ, ஐ ஹவ் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ ஐ ஹவ் ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் பட் மை பென்ஷன் மணி நாட் ஆடட், ஒய். அதாவது அவர் வந்து பிஎஃப் பணத்தை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காரு, பட் அவரோட பென்ஷன் பணம் மட்டும் இது வரைக்கும் டிரான்ஸ்ஃபர் ஆகல. எதனால வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. எப்பவுமே நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல வந்து சொல்லியிருப்பேன், நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாயர் ஷேர் மட்டும் தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். பென்ஷன் அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே அக்கௌண்ட்ல தான் வந்து ஸ்டேபிளா இருக்கும். அது வந்து கவர்மெண்ட்ல டெபாசிட் ஆகுறது. நீங்க ட்ரஸ்டட் கம்பெனில ஒர்க் பண்ணா கூட உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் ஷேரையும் தான் வந்து அவங்க வந்து தனியா பிரைவேட் பினான்ஸ்ல விட முடியுமே தவிர உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை உங்களோட பென்ஷன் அக்கௌண்ட்ல மட்டும் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பட் நீங்க வந்து எல்லா அமௌண்ட்டையும் ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அந்த எம்ப்ளாயி ஷேர் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணும்போது 10C நீங்க ஒரு டைம் கிளைம் பண்ணுங்க. நீங்க எத்தனை கம்பெனில ஒர்க் பண்ணியிருந்தாலும் அத்தனை கம்பெனியோடையும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா மொத்தமா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ எப்பவுமே பென்ஷன் பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஃபைனல் கிளைம் பண்ணும்போது உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் எல்லாமே சேர்ந்து வந்து கிளைம் ஆயிரும். ஸோ ஃபார்ம் 19 மட்டும் கிளைம் ஆகுதா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்மளோட வியூவர்ஸ், ஃபேவரட் வியூவர்ஸ், நல்ல விளக்கம். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஃப் நாட் டிரான்ஸ்ஃபர் எரர் வருது சார், டீடைல் ப்ரீவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃபரெண்ட் தென் ப்ரெசென்ட் அக்கௌண்ட். ஸோ சேம் ப்ராப்ளம் தான். இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண அந்த அக்கௌண்ட்ல வந்து அந்த மெம்பர் ஐடியில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணாம இருந்ததுன்னா இந்த எரர் வரும். நெக்ஸ்ட் நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண கம்பெனிக்கும் இப்போ கரண்ட்ல ஒர்க் பண்ண கூட கம்பெனிலையும் டேட் ஆஃப் எண்ட், டேட் ஆஃப் ஜாயினிங்
இந்த டேட்டை வந்து பாருங்க. சேம் டேட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கம்பெனில ரிலீவ் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்ண மாதிரி இருந்தாலோ, இல்ல உங்களுக்கு டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அக்கௌண்ட்ல வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து கிரெடிட் ஆகியிருந்தாலோ, உங்களுக்கு வந்து இந்த ப்ரீவியஸ் அக்கௌண்ட் இஸ் டிஃபரெண்ட் தென் பிரசன்ட் அக்கௌண்ட் எரர் வரும். அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் எண்ட் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ராங்கா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த எரர் வரும். ஸோ அதை வந்து செக் பண்ணுங்க. அது தப்பா இருந்தது அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை யூஸ் பண்ணி கரெக்ஷன் பண்ணுங்க. கரெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒருத்தர் இப்போ உங்களுக்கு நான் மெயில் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய மெயிலுக்கு இன்னைக்கு மெயில் பண்ணிட்டேன் ரீப்ளே. ஸோ இது வந்து 1 டே ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ யுவர் கான்டாக்ட் நம்பர் ஆர் மெயில் ஐடி கொடுத்துருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோ ஃபார்ம் 19 10C ரெண்டும் சேம் டைம் கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்படிதான் வந்து கிளைம் பண்ணணும். நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து எல்லா வீடியோமே வாட்ச் பண்றது இல்லை. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வந்தது அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் எந்தெந்த வீடியோக்கெலாம் டைட்டில் கொடுத்துருக்கணும் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 19 10C ரெண்டையும் சேர்த்து தான் கிளைம் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல் பணம் வந்து செட்டில் ஆகும். ஸோ 19 மட்டும் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அது 30 டேஸ்ல வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்க 10C கிளைம் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த 30 டேஸ் டோட்டலா 60 டேஸ் வரும் டோட்டல் பணமும் உங்களுக்கு செட்டில் ஆகுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஃபார்ம் 19 கிளைம் பண்ணுங்க. ஸோ அது கிளைம் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்ததும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து மறுபடியும் வந்து ஆன்லைன் கிளைம்ல போயிட்டு மறுபடியும் வந்து அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிட்டு 10C வந்து செலக்ட் பண்ணுங்க 19 பதிலாக கிளைம் பண்ணி ரெண்டையும் அட் அ டைம்ல கிளைம் பண்ணணும். அப்படி பண்ணாதான் உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் வந்து செட்டில் ஆகும். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரிஸ்க் இருக்குது. ஃபார்ம் 19 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து ப்ராசஸிங்லேயே இருக்கும். 10C வந்து பாத்தீங்கன்னா குயிக்கா வந்து உங்களுக்கு செட்டில் வந்துடும். ஸோ 10C வந்து ஃபர்ஸ்டே வந்து ஒரு சிலருக்கு வந்து செட்டில் ஆயிரும். 19 மட்டும் ரொம்ப நாள் வந்து லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஃபுல் வெரிஃபைட் பண்ற வரைக்கும் அது வந்து ப்ராசஸிங்ல தான் இருக்கும். ஸோ அண்டர் ப்ராசஸ் அப்படின்னு வரும். ஸோ அதனால நீங்க ஒன்றும் கவலைப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து கிளைம் ஆயிரும். ஸோ ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து மெயில் பண்ணுங்க. அது என்ன காரணத்துக்கு ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படிங்கறத வந்து செக் பண்ணி நான் உங்களுக்கு டீடைல் வந்து கொடுக்குறேன்.